Hi all, welcome to my Rangoli making tutorial. So I am Punita Sundar. So இந்த கிளாஸில் நம்ம வந்து ரங்கோலி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டென்சில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மேக்கிங் கிட். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ரங்கோலி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரங்கோலிக்கான ஸ்கெட்ச் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது வந்து சென்டர் பீஸ் அண்ட் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஏபிசின்னு. ஸோ இங்கே வந்து எவ்வளோ பீசஸ் இதில் கட் பண்ணணுன்னு நான் நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏபிசிடி இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நீங்கள் வந்து கட் பண்ணி பண்ணும்போது, உங்களுக்கு எப்போ கட் பண்ணி பண்ணும்போதும் இது வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த மேக்கிங் கிட்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கட்டிங் மேட் எடுத்திருக்கேன். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா பழைய கேலண்டர் அட்டை இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பென் நைஃப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும். பென் நைஃப் அமேசான் அண்டு எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே கிடைக்குது. இந்த பென் நைஃப் காஸ்ட் அரவுண்ட் ₹100 தான். ஸோ உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் பிளேடும் கொடுப்பாங்க. ஐ மீன் 5 டைப்ஸ் இல்லை, 5 பிளேட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென் நைஃப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சிசரில் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் ஸ்கெட்சை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரங்கோலிக்கான அவுட்லைன் ஸ்கெட்ச் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரங்கோலி பேஸ். ஸோ அந்த பேஸுக்கான ஸ்கெட்ச் இது. அந்த சென்டர் பீஸ்க்கான ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு தனியாக அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து சென்டர் பீஸ்க்கான ஸ்கெட்சு. அது வந்து உங்களுக்கு அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுப்பீங்க. நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பொறுமையாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரங்கோலி பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 பீசஸ் எடுத்துக்கணும், நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுலேயும் 2 பீசஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்து இது வந்து சென்டர் பீஸ், அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கலையே, அதை வந்து நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சென்டர் பீஸோட ஸ்கெட்ச் அண்ட் ஸ்டென்சில் வந்து இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக மார்க் பண்ண முடியும் ஃபோம் ஷீட்டில். அது காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த கேர்வாக இருக்கிறது வந்து 2+2ன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு 2 அண்ட் இன்னொரு சைடு 2 வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடு 2 வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் 2 பீசஸ்னு. அதெல்லாம் 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி பேஸ் பீஸ். ஸோ பேஸ் மீன்ஸ் ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் வந்து இந்த மாதிரி பேஸ் பீஸ் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்டரும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி பார்டர் பீஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்டருக்கான சென்டர் பீஸ். ஸோ பேஸ் பீஸ் வந்து எப்போவுமே ஒயிட் கலர் அண்ட் சென்டர் பீஸ் வந்து நமக்கு விருப்பமான கலர் ரெட், பிங்க், க்ரீன் எது வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபோம் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் மெட்டீரியலை வந்து இந்த மாதிரி அந்த ரங்கோலி ஸ்டென்சில் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இன்னொரு சைடு, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மார்க்கிங் சைடு தான் நம்மளுக்கு நல்ல சைடாக வேணும். அதனால் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பென் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. யூ கேன் யூஸ் பென், ஒன்றும் ஆகாது. ஸோ நான் இந்த 2 பீசஸ் சொன்னேன் இல்லையா, அதையும் இந்த மாதிரி பேஸில் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 பீசஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த சின்ன பீஸ் இருக்கும் திலகம் ஷேப், அதையும் நீங்கள் வந்து 2 பீசஸ் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த பேஸ். இந்த பேஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சென்டர் பீசஸ்லாம் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதே மாதிரி பென் நைஃப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா பீஸுமே இதே மாதிரி தான் நம்ம அவுட்லைன் வந்து ஸ்கெட்ச் கட் பண்ணணும். ஸோ நான் எல்லாமே கட் பண்ணால் வீடியோ ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். ஸோ ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ எல்லாமே நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம அவுட் எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ் பீஸ் ரெடி. ஸோ டிஸ்டன்ஸில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சென்டர் பீஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். சென்டர் பீஸ்க்கு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ ரெட் கலரில் நம்ம ஸ்டென்சில் வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பீஸ் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, 5 பீசஸ் ஆர் 8 பீசஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீசஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டென்சில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணதால் ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் சேம் நம்ம வந்து எப்படி பேஸ் பீஸ் கட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த அவுட்லைன் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ ஸ்மால் பீசஸாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஃபோம் ஷீட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணோன்னா வேஸ்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் கூட இடம் விடாமல் நம்ம வந்து கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபோம் ஷீட் வேஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம எப்படி ரங்கோலியில் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரங்கோலி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சென்டர் பீஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, ABCDன்னு. ஸோ அது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அந்த சென்டர் பீஸ்க்கான ஸ்டென்சில் வச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், A வந்து 2 பீஸ் அண்ட் B வந்து 16 சம்திங் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே ஐடியா தெரியும், ஏன்னா நம்ம ஒன்ஸ் அந்த ரங்கோலி டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு வரும்னு தெரியும். இப்போ வந்து ஒரு ஃபெவிகால் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிட் வச்சு ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து எந்த ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி ஃபெவிகாலை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெவிகால் மொத்தமாக இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த பேஸ் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து அப்ளை ஏன்னா எந்தெந்த இடத்துல அந்த இது பிட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஒரு பிட்டில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு டைம் ஆகும். நீங்கள் பெஸ்ட்டு ரெஃபர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அந்த டிசைன் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தானாக தெரிஞ்சிடும். கோலம் போடுற மாதிரி நீங்கள் ஃபெவிகாலில் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போது எல்லா பிட்ஸையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம இது அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா பிட்ஸையுமே இது மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன் நீங்கள் அது ப்ளேஸ் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் அப்படியே அழகாக தெரியும். ஸோ இந்த பேஸ்டிங் மெத்தட் வந்து நான் கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு புரியாதுன்னு. ஸோ ஒன் பை ஒன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மெத்தட் தெரியணும், அதுக்காக நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கொயர் பீசஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த 4 சைட்ஸ் வருது இல்லையா, ஸோ ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் அந்த 4 சைட்ஸ் அந்த கர்வி சைடு அதையும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட் நான் வந்து போட்டிருப்பேன் அந்த மேக்கிங் கிட்லேயே 2 + 2ன்னு. ஸோ ஓவரால் 4, அதில் 2 வந்து லெஃப்ட் சைட்னா 2 வந்து ரைட் சைட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே அந்த ஸ்டென்சிலை வந்து டேர்ன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து அந்த சைட் பிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பீசஸ்லாம் நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து அந்த ட்ராப் ஷேப் வரும். ஸோ இதெல்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இது ஸ்டிக் பண்ணலாம், ஐ மீன் ஓஹெச்பி ஷீட்டில் ஸ்டிக் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம், கடைசியாக பார்க்கலாம் அது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மேலேயும் இதே மாதிரி, ஸோ கீழே இதே மாதிரி வந்துடும். ஸோ ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் பீஸ் ரெடி. இப்போது பாட்டம் பீஸும் மேலே டாப் பீஸும் சேம் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த க்ளூ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நீங்கள் நம்ம அப்ளை பண்ணதுலேயே அப்படியே ஸ்டிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது மேலே எலும்பி கொஞ்சம் இதுவாக தெரியும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு வந்து ரங்கோலி ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸில் காமிக்கிறேன், ஸோ ஃபுல் வியூக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாட்ஸ் வைக்கணும். ஸோ டாட்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து பஞ்சிங் மிஷின் தேவைப்படும். ஸோ எல்லார் வீட்லேயுமே பஞ்சிங் மிஷின் இருக்கும். ஸோ அந்த பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டாட்ஸ் வந்து இப்போது நம்ம வேஸ்ட்டான ஒயிட் பீசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒயிட் பீசஸை இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ டாட்ஸுன்னு ஐ கான்ட் கால்குலேட், நம்ம குத்து மதிப்பாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டாட்ஸ் எல்லாமே அதில் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரங்கோலி ரெடி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஹெச்பி ஷீட்டில் தான் இது வந்து ஸ்டிக் பண்ணணும். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஒன்ஸ் பார்டர் பண்ணதுக்கப்புறம் இதுவும் எப்படி ஸ்டிக் பண்ணலாம், ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓஹெச்பி ஷீட்டில் ஸ்டிக் பண்ண முடியும். அதனால் லெட் இட் பி ட்ரை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஹெச்பி ஷீட்டில் ஸ்டிக் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம பார்டர் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பார்டருக்கும் இதே மாதிரி தான். உங்களுக்கு பார்டருக்கு 4 பீசஸ் வரும். ஸோ பார்டரோட லென்த் வந்து ஓவரால் 28 இன்ச். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 4 பீசஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டில் பார்டர் வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல சைடு வந்து உங்களுக்கு ஃபோம் ஷீட்டில் அந்த பக்கம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வரும். ஈவன் நீங்கள் இந்த பக்கமே எடுத்தாலும் உங்களுக்கு ஷேப் வரும், பட் பர்ஃபெக்டாக வரணும். ஏன்னா நம்ம அந்த கட்டிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்டர் வந்து ஒரு ஷீட்டில் உங்களுக்கு வந்து 3 பீசஸ் எடுக்கலாம். அண்டு இன்னொரு பீஸ் வந்து நம்ம அந்த குத்து விளக்கு அதெல்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து மீந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து 2 பார்டரில் மட்டும் லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி சென்டர் பீஸ் அந்த ட்ராப் ஷேப் வரணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ராப் ஷேப், ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு ட்ராப் ஷேப் அண்ட் எண்டிங்கும் ஒரு ட்ராப் ஷேப்பில் முடியணும். அதுக்காக 2 பீஸில் மட்டும் ரைட் சைடு வந்து ஒரு ட்ராப் ஷேப் நான் அந்த சென்டர் பீஸ் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவில் இருக்க மாதிரி அண்ட் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ட்ராப் ஷேப் வந்து நான் எல்லாமே ட்ரா பண்ணதுக்கப்புறம் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ஷேப்புக்காக தனியாக ஸ்டென்சில் எடுக்க முடியாது. ஸோ இதுலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் 3 பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட்டிங் மேட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகினிங்கில் நான் கூட இந்த பழைய கேலண்டர் அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த கட்டிங் மேட் உங்களுக்கு வந்து எல்லா சைட்லேயுமே கிடைக்கும். ஜஸ்ட் கட்டிங் மேட்டுன்னு ஃபார் கிராஃப்ட்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஷாப்ஸி, மீஷோ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ பென் நைஃபும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லா சைட்லேயுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 4 பார்டர் பேஸும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஸோ எப்படி இதை அரேஞ்ச் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணணும். இப்படி தான் வரும் பார்டர் பேஸ். ஸோ இதுக்கு சென்ட்ரு பீஸ் நம்ம கட் பண்ணணும். ஸோ சென்ட்ரு பீஸில் அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எவ்வளோ பீஸ் வந்து ஒரு பிட்ஸும் எடுக்கணும்னு. ஸோ அதே மாதிரி ஏபிசிடின்னு போட்டிருப்பேன். ஸோ எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நீங்கள் ரெஃபர் பண்ணாவே தெரியும். ஸோ இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த பிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ பீசஸ்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கலையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கர்வ் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் 4+4ன்னு போட்டிருப்பேன். ஸோ 4 சைடு ஒரு சைடும் நெக்ஸ்ட் அப்படியே டேர்ன் பண்ணி இன்னொரு சைடு 4 ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபோம் மெட்டீரியல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் எங்கே நம்மளுக்கு பண்ண முடியுமோ அந்த இடம் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரே பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பீசஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சேம் நீங்கள் வந்து கிட்ட ரெஃபர் பண்ணி அந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து அந்த பார்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் வந்து ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி எல்லா பீஸுமே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பெனில் மார்க் பண்ண பக்கம் இது தெரியும் நம்மளுக்கு. ஸோ நல்ல பக்கம் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா ரங்கோலியும் சரி பார்டர்லேயும் சரி நல்ல பக்கம் தான் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். அந்த பென் மார்க் சைடு வந்து உங்களுக்கு பேக் சைடு போயிடணும். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பிட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த க்ளூ அந்த பிட்ஸ் வந்து நல்லா ஈவனாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ ஒன் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக ஓஎஸ்பியில் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இமீடியட்டாக ஓஎஸ்பியில் ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த பிட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டெப் முடிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார் 5 hours to 6 hours வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வி கேன் டச். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பீஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பீசஸுமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து டாட்ஸ் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான். ஸோ ஃபெவிகாலில் டாட் வச்சுட்டு நீங்கள் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி அந்த டாட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இதில் வந்து எவ்வளோ கவுண்ட்ஸுன்னெலாம் எனக்கு தெரியாது. நான் ரேண்டமாக பீசஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்.
இதே மாதிரி தான் பார்டர் மற்ற 3 பீசஸ்மே நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 பீசஸ்மே ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது ரங்கோலி வந்து எப்படி OHP ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ரங்கோலி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ OHP ஷீட்டில் 2 ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஷீட் வந்து இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பாதி, ஒரு ஷீட்டில் பாதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸ் மட்டும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இந்த OHP ஷீட்டை விட இந்த ரங்கோலி கொஞ்சம் பெருசு, அதனால் அதுக்கான அளவு ஸோ பாதி ஷீட்டு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் பாதி ஷீட் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ செல்லோ டேப் வந்து இந்த சின்ன செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணுங்கள். பெருசு வந்து நல்லா இருக்காது. சின்னது தான் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரங்கோலி வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ OHP ஷீட்டை நம்ம வந்து செல்லோ டேப்பில் ஸ்டிக் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸில் காமிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பீஸில் இதே மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ கார்னர்ஸில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அண்ட் சென்டரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சென்டர் பீஸ் ஸ்டிக் பண்ணாவே போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பிட்ஸ் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி OHP ஷீட்டில் அதுக்கு நல்லா நெருக்கமாக வச்சு ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாயினிங்கில் ஃபெவிகால் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணுங்கள். அது காஞ்சதுக்கப்புறம் செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணதே தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்டர் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்டருக்கு இதே மாதிரி தான் OHP ஷீட்டு நம்ம வந்து பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு OHP ஷீட்டை பாதியாக கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ரங்கோலியில் நம்ம பாதி கட் பண்ணோம் இல்லையா, அந்த பாதி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ ஓவரால் OHP ஷீட் நம்மளுக்கு வந்து 6 OHP ஷீட் தேவைப்படும். ஸோ 3 ஃபார் குத்து விளக்கு அண்ட் இந்த ரங்கோலிக்கு 2 அண்ட் இதுக்கு 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து 2 ஷீட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு ஷீட்டை வந்து அதுலேயும் பாதி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா திஸ் இஸ் 28 inch. ஸோ உங்களுக்கு OHP ஷீட் லென்த் வந்து 12 inch அண்ட் இது 12 inch, 12, 12, 24 அண்ட் இது சேர்த்தா உங்களுக்கு வந்து 28 inch. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஜாயினிங்கை வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் இன்னொரு பீஸையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து OHP ஷீட் பார்டருக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்டர்ஸ் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பிட்ஸ் வந்து ஷேப் வந்து மிஸ் ஆகும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்டர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கார்னர் ஒரு கர்வ், இந்த கார்னர் ஒரு கர்வ் நம்ம வரையும் போதே பேஸ் வரையும் போதே அந்த கர்வ் தனியாக செப்ரேட்டாக வரையணும்னு. ஸோ தட் இஸ் இந்த மாதிரி வர்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ண இடத்துல அகெயின் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மற்ற எல்லாமே இதே மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் ரங்கோலி அண்ட் பார்டர் முடிச்சாச்சு. ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இது ட்ரை ஆகணும். அண்ட் அந்த ஜாயினிங் இடத்துல இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருங்க. லெட் இட் ட்ரை. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெறும் ரங்கோலி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வித் குத்து விளக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.